தமிழக சட்டப்பேரவையில் இருந்து தேமுதிக உறுப்பினர்கள் 6 பேர் நீக்கப்பட்டதை கண்டித்து வரும் 30ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில சமயங்களில் கைகலப்பு ஏற்படுவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, இதர ஜனநாயக அமைப்புகளிலும் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகபட்சமாக ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் தற்காலிகமாக நீக்கி வைப்பதுதான் வழக்கம் என்று கூறியுள்ள விஜயகாந்த், அதற்கு நேர்மாறாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை வரலாற்றில் காணப்படாத அபூர்வ நிகழ்வு என்று தெரிவித்துள்ளார். நடவடிக்கைக்கு ஆளான உறுப்பினர்கள் யாரையும் உரிமைக்குழு நேரில் விசாரிக்காதது மட்டுமல்ல, சட்டப்பேரவையிலும் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். ஓராண்டுக்கு தற்காலிகமாக உறுப்பினர்களை நீக்கி வைத்தது நீதிக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ள விஜயகாந்த், இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் கூறியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆளும் கட்சி எடுத்த நடவடிக்கையாக இதை கருதுவதாகவும், இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து 30ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் தேமுதிக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் விஜயகாந்த் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.